வணக்கம். பீமா வாஸ்து தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறோம். நம்ம ஏற்கனவே நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் உள்வாங்கி நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்து அதில் சரியான விஷயங்களை நீங்கள் எடுத்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் மேற்கொண்டு நிறைய விஷயங்களை அது தெரியப்படுத்தோம். ஓகே, நான் இன்ஜினியர் ஜெயக்குமார் 31 வருடங்களாக கட்டுமான துறையிலும் 8-9 வருடங்களாக வாஸ்து டிப்ளமா இன் வாஸ்து சாஸ்திரா முடிச்சு 8 வருஷம் ஆயிடுச்சு. அதுலேயே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சிலபஸில் என்ன வாஸ்து சாஸ்திர சிலபஸில் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ என்ன சொன்னாங்களோ அந்த விஷயத்தை தான் ஜஸ்ட் அப்படியே ரீட் பண்ணிடும். மிச்சபடி அந்த ரெமிடிஸ் இந்த மாதிரியான நிறையா விஷயங்கள் அந்த மாதிரிலாம் சொல்கிறதெல்லாம் அது என்னென்ன அதோட தன்மைகள் நமக்கு அவ்வளோ கரெக்டாக தெரியல. ஆனால் சிலபஸில் சாஸ்திரங்கள்லேயோ ரெமிடின்னு சொல்லி எந்த விதமானதும் சொல்லப்படவில்லை. கேஸ் ஏதாவது வாஸ்து குறைபாடு இருந்தால் அந்த குறைபாடு உள்ள வீட்டில் உள்ள நபர்கள் அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும். அவங்கள ஸ்ட்ரென்தன் மீன்ஸ் எப்படின்னா, ஒரு நாட்டில் ஒரு மிலிட்ரி இருக்காங்க. மிலிட்ரி எப்படி எந்த நேரமா சண்டை வரப்போகுது, எப்பயாவது சண்டை வரும். ஆனால் அவங்க டெய்லி பார்த்தீங்கன்னா காலையில் எக்ஸசைஸ் பண்ண வைக்க, அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்க, அவங்க ஃபயரிங் ப்ராக்டிஸ்லேருந்து எல்லாமே இது நடத்திக்கிட்டே இருப்பாங்க. வேறு சில நாடுகளோடு சேர்ந்து நடத்துவாங்க. இந்த மாதிரி எல்லாமே நடத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு அந்த மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறது. வாஸ்து குறைபாடு உள்ள இடங்களில் இருக்கவங்களுக்கும் சேம் இதே தான். அவங்கள நல்லா ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த வாஸ்து குறைபாடுனால ஏற்படக்கூடிய அவங்களுக்கான பாதிப்புகளை ஓரளவுக்கு அவங்க ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு. ஓகே, இன்னைக்கு நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, வாஸ்து குறித்து மனை வீடு கட்டுவதற்கு பிளாட்டு எப்படி இருக்கணும், என்ன மாதிரி இருந்தால் நல்லது, வாஸ்துப்படி பிளாட்டு எப்படி இருக்கணும், என்ன வாஸ்துப்படி எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஒரு பிளாட் அப்படின்னா வீடு கட்டுறதுக்காக வாங்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கிறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. இதில் வீடு கட்டுறதுக்காக வாங்கிறது அப்படின்றத பார்க்கும்போது வீடு எந்த மாதிரி இடத்துல கட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில கைடன்ஸு வாஸ்து சாஸ்திரத்தில் கொடுத்துருக்கு. இங்கே வாங்கக்கூடிய பிளாட் எப்படி இருக்கணும்னா, அதோட டைமென்ஷன்ஸ் சதுரம், ஸ்கொயராக இருந்தால் மிகவும் சிறப்பானது. ஸ்கொயர் மீன்ஸ் எப்படின்னா, அதோட டைமென்ஷன், இப்போ ஒரு சைடோட டைமென்ஷன் ஏன்னு வைங்களேன், நான் மிச்ச 3 சைடும் ஏ, அதே ஏ தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 40 அடி, ஒரு சைடு 40 அடினா இன்னொரு சைடு 40 அடி, சைடில் 2 பக்கம் 40 அடி, அந்த மாதிரி இருக்கணும். அதோட கார்னர்ஸ் ஷுட் பி ரைட் ஆங்கிள், 90 டிகிரி இருக்கணும். அது அக்யூட் ஆங்கிளாகவும் இருக்கக்கூடாது, அக்யூஸ் ஆங்கிளாகவும் இருக்கக்கூடாது. அது 90 டிகிரி தான் இருக்கணும். ஓகே, 4 மூலையும் 90 டிகிரியில் இருக்கும். ஒரு பிளாட்டுக்கு 4 கார்னர் தான் இருக்கணும். ஏன் 4 கார்னர்? இப்போ புதுசாக டிடிசிபி அப்ரூவலில் போடுற சைட்டில் பூராமே கார்னர் பிளாட்டை சாம்பரிங் பண்ணியிருக்காங்க. சாம்பரிங் பண்ணதை பார்த்தா 5 கார்னரில் வரணும். 5 கார்னர் இருக்க சைட்டை அப்போ நாங்கள் வாங்கக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வாங்கக்கூடாது. ஆஸ் பர் வாஸ்துபடி அந்த பிளாட்டு சரியாக வராது அப்படின்றது வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 4 கார்னர் உள்ள பிளாட்டு சதுரமாக 4 டைமென்ஷனும் ஒரே மாதிரி இருக்கணும். 4 கார்னரும்
ரைட் ஆங்கிளாக இருக்கணும். இது சதுரமான பிளாட். இதில் அடுத்து வந்து ரெக்டாங்கிள். 2 டைமென்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன், 2 டைமென்ஷன் ஒரே மாதிரி இருக்கலாம். அனதர் ஆப்போசிட் டைரக்ஷன் 2 பக்கமும் ஒரே மாதிரி இருக்கலாம். அதாவது நீளம் அகலம் இந்த மாதிரி, நீளம் ஏவா இருந்துச்சுன்னா அகலம் பியா இருக்கலாம். ஆனால் இதுக்கு சேம் அதே ரூல்ஸ். 4 கார்னர் இருக்கணும். 4 கார்னர் தான் இருக்கணும். 4 கார்னரும் 90 டிகிரியில் ரைட் ஆங்கிள், அந்த 4 கார்னரும் ரைட் ஆங்கிளில் இருக்கணும். இருந்தால் அந்த பிளாட் வந்து நல்ல வாஸ்துப்படி நல்லா உள்ள பிளாட். அப்படி இது போக ட்ரபீசியம், ஹெக்ஸகனல், ஆக்டகனல் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஷேப்லலாம் வந்து நமக்கு பிளாட்லாம் கிடைக்கும். எல்லாம் விற்கப்படுவாங்க. அதெல்லாம் நீங்கள் வாங்கலாம்னா நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான குறைபாடுகள் விஷயங்களை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளாட்டுகளை வாங்க நல்லது. புதுசாக இப்போ டிடிசிபி அப்ரூவ்டு லே அவுட்டுன்னு போட்டு பிரிக்கிறாங்க பாருங்கள். அந்த மாதிரியான லே அவுட்டில் சென்டர் போர்ஷன், அதாவது லே அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸஸில் பிளாட் இருக்கும். அதே சென்டரில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ரைட் ஆங்கிளில் ரெக்டாங்கிள் சைஸ் பிளாட்ஸு ஈஸியாக இப்போல்லாம் கிடைக்கிது. அதனால் அந்த மாதிரியான பிளாட்டுகளை நீங்கள் சூஸ் பண்ணும்போது பாருங்கள். ஓகே, இப்போ பிளாட்டோட டைமென்ஷன் பார்த்துட்டோம், பிளாட்டோட கார்னர் ஆங்கிள்ஸ் பார்த்துட்டோம். இது மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்னா இன்னும் இதில் நிறையா விஷயங்கள். நீங்கள் வாங்கக்கூடிய பிளாட்டு ரோடு லெவல்ல இருந்து உயரமாக இருக்கணும். இது ஆக்சுவலாக வாஸ்துப்படியும் சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் இதுதான் வந்து ப்ராக்டிக்கலாகவும் கரெக்டானது. ஏன்னா நீங்கள் வாசலேருந்து கிட்டத்தட்ட 4 அடி 3 அடி பள்ளத்துக்குள்ளே கொண்டு போய் பிளாட்டை ரோட்லேருந்து வாங்கிட்டு அந்த இடத்த வந்து நீங்கள் வீடு கட்டும் போது பேஸ்மெண்ட் பில்டிங்கே நீங்கள் பல லட்சங்கள் செலவு பண்ணுற மாதிரி. ஓகே, இது வாஸ்துப்படி ரோட்டோட அந்த இடம் வந்து உயரமாக இருக்கணும் பிளாட். ஓகே, ரைட். அந்த பிளாட்டில் உயிரினங்கள், அதாவது கரையான், எறும்பு, பாம்பு, எலி, இந்த மாதிரியான உயிரினங்கள் அந்த பிளாட்டில் இருக்க மண் இருக்கும் பாருங்க, சாயில் சர்ஃபேஸ், இதில் எதுலேயுமே அந்த மாதிரியான உயிரினங்கள் வாழக்கூடாது, வாழ்ந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதனால் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய காலத்தில் இதை வந்து நம்ம இப்போ லேட்டஸ்ட்டு சிவில் இன்ஜினியரிங், சாயில் மெக்கானிக்ஸ்லாம் எல்லாமே படிச்சிருப்பாங்க. சேஃப் பியரிங்ஸ் கெப்பாசிட்டி ஆஃப் சாயில், அதாவது பலு தாங்கும் திறன். ஒரு சாயில் இவ்வளோ லோடு எடுக்கிறதுக்கான கெப்பாசிட்டி, மினிமம் கெப்பாசிட்டி இருந்தால் தான் அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை ரைஸ் பண்ணணும் அப்படின்றது சாயில் மெக்கானிக்ஸில், சிவில் இன்ஜினியரிங்கில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாயில் டெஸ்ட் எடுத்து அதில் அதோட சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி என்ன, அது வாய்ட்ஸ் ரேஷியோ என்ன, எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஆனால் அன்னைக்கு உள்ள ஸ்டேஜில் இதுக்கான வழிமுறைகள்லாம் இல்லை. இவங்க அன்னைக்கு எப்படி பார்த்தாங்கன்னா, ஒரு பிளாட்டில் வந்து இந்த மாதிரி எலி பொந்துகளோ, இந்த மாதிரி கரையான், பாம்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் உயிரினங்கள் வாழ்ந்துருந்தா அங்கே வந்து வாய்ட்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு. வாய்ட்ஸ் மீன்ஸ் வந்து அந்த சாயில் பார்ட்டிகள் ஒன்றுக்கு நடுவில் உள்ள கேப். அந்த கேப் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் தான் இதுக்கு வந்து அதுக்குள்ளே வந்து அதுக்கு குடியிருக்கிறதுக்கான ஓட்டைகளை போட்டுக்கிட்டு அப்படியே போகிறதுக்கு முடியும். நல்ல காம்பேக்டான சாயில்னு வைங்க, அதில் வந்து வாய்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதில் வந்து இதனால ஓட்டை போடுறது கஷ்டம். அதனால அந்த இடத்துல சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குன்றது கணக்கு. ஓகே, இந்த வாய்ட்ஸை எப்படி அடுத்து இன்னொரு இதில் பார்த்தாங்கன்னா, ஒரு குழி, ஒரு சாம்பிள் குழி எடுக்கிறாங்க. ஒரு 3x 3 சைஸுன்னே வச்சுக்கோங்களேன். ஒரு 3x 3 சைஸ் குழி எடுத்து ஒரு 3 அடி டெப்த்துக்கு அந்த குழி எடுக்கிறாங்க. எடுத்துட்டு நைட்டு அது ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணி வச்சிடுறாங்க. ஃபில் பண்ணி வச்சுட்டு காலையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த தண்ணி வந்து அளவு குறைஞ்சிருக்கும். அது எவ்வளோக்கு எவ்வளோ குறையுதோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து அந்த சாயில் வந்து
சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். வச்ச தண்ணி ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த சாயிலோட சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ஒரு 2 இன்ச்சு குறைஞ்சிருக்கு, 4 இன்ச்சு குறைஞ்சிருக்கு, 6 இன்ச்சு குறைஞ்சிருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதோட சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். சுத்தமாக தண்ணியே இல்லை, அதோட சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி கொஸ்டின் மார்க். அந்த இடத்துல பண்ணலாமான்றத ஒன்றுக்கு 2-3 தடவை பரிசீலனை பண்ணிக்கணும். இதுதான் அந்த காலத்தில் இது எல்லாமே வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ண மெத்தட். வாஸ்துப்படி ஒரு பிளாட்டை எப்படி சூஸ் பண்ணணும், என்ன மாதிரி டைமென்ஷன்ஸ் இருக்கணும், கார்னர்ஸ் எப்படி இருக்கணும், அதோட சேஃப் பியரிங் கெப்பாசிட்டிலாம் எப்படி பார்க்கறதுக்கான வாஸ்துவில் சொல்லப்பட்டிருக்க வழிமுறைகள் எல்லாத்தையும் பற்றி நம்ம அதை பார்க்கணும். நல்லபடியாக பிளாட்டுகளை செலக்ட் பண்ணி நிறையா வாஸ்து கூறப்பட்ட விஷயங்களை ஃபாலோ பண்ணி நன்றாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளம்.